Daily. Taste the Daily. ட்ரம்ப் நம்ம மக்களை எல்லாம் வெளியேற்றுறாருல, அதை விட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறதுங்கிறது. இந்தியாவின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற மகன் யாருன்னா மோடி அவர்கள் தான், நாட்டின் பிரதம அமைச்சர். அவரை அவர் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமாக திருப்பி விலங்கிட்டு அனுப்புனதுங்கிறது அவருக்கே இட்ட விலங்கு தான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அது இப்ப என் குடிகளுக்கு ஒரு துயரம்னா அது எனக்கான துயரம்னு பாக்குறவங்க சரியான தலைவராக இருக்க முடியும். அப்ப அதை குறியீடா வச்சு நீங்க அவங்க ஒரு கருத்து படத்தை போடுறாங்க. அந்த கருத்து படத்தையே தாங்கிக்க முடியல அப்படின்னா தன் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமா கைவிலங்கோட போட்டு இரவோடரவா திருப்பி அனுப்புனதை விடவா இது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஒரு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு? அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்க மூடினீங்கன்னா என்ன ஒரு சுதந்திரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பேசக்கூடாது, எழுதக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது, அநீதி நடந்தா எதிர்த்து போராடிடக்கூடாது. எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்க போராடி பெறணும்? சுதந்திரம்ங்கிற அந்த சொல்லுக்கு தான் விளக்கம் தான் என்ன? இது எல்லாம் சேர்ந்து தானே நாட்டுக்கும் மக்களுக்குமான சுதந்திரம். இதுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிலங்கோடு ஆண்கள் பெண்கள் எல்லாம் திருப்பி அனுப்புனதுல உங்களுக்கு அவமானம் வரலையா? ஒரு கருத்து அவ்வளவுதானே. அதுக்காக போய் அந்த வலைத்தளத்தையே மூடுறத ஒரு புகழ்பெற்ற உங்களுக்கு தெரியுது எவ்வளவு காலமா இருக்கிற ஒரு நிறுவனம் அதை போய் அது எனக்கு என்னமோ அந்த வலைத்தளத்தை முடக்குனது விகடனுக்கு ஏற்பட்ட அவமானமாவோ இழிவாவோ நான் கருதல. இந்த செயல் ரொம்ப இழிவா இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு தலைமை எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு வருது? ஒரு ஏச்சு பேச்சு, அவமானம், கேவலம், ஏளனம் இதையெல்லாமே தாங்க முடியாத மனப்பக்குவத்துல தான் இந்த நாட்டின் முதன்மை தலைவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. என்ன எதுக்கு எச்சரிக்கிறீங்க? எதுக்கு எச்சரிக்கிறீங்க? அங்க மோடி ட்ரம்ப்பை எச்சரிங்கல்ல. என்ன எச்சரிக்கை? உங்களுக்கு எதிராக எது பேசினாலும் எச்சரிச்சு விடுவேன். நாங்களும் தான் உங்களை எச்சரிக்கிறோம், கொஞ்சம் கவனமா இருங்க, அதிகார நிலையம் இல்லை, ரொம்ப ஆடாதீங்கன்னு நாங்களும் உங்களை எச்சரிக்கிறோம். எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா இந்த நாற்காலி நிரந்தரம் நினைக்கிறது பாருங்களேன். அதுதான் உலகத்திலே கொடுமையானது. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். வரலாறு எங்கிலும் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது, அங்கேயே அப்படி நின்றது. அதனால இது நல்லா இல்ல. இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு இல்லை. இந்த மாதிரியான செயல் தொடரும் போது தேசியம்னு ஒண்ணு இருக்குமா? தம்பி, நீங்க தான் கேள்வி எழுப்பினீங்க, நான் உங்ககிட்ட தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான செயல்கள் தொடரும் போது நீங்க சொல்ற தேசியம்னு ஒண்ணு இருக்குமா? இந்தியா ஒரு தேசிய அமைப்பு, தேசியமா பல தேசங்களில் ஒன்றியம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது மாநிலங்களின் ஐக்கியம் தான், மாநிலங்கள் அவைதான். நீங்க பல்வேறு தேசிய இனங்கள் வெவ்வேறு நிலப்பரப்பில் கூடி வாழ்றோம், மாநில அமைப்புகளா, ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்றோம். இந்திய நாட்டின் குடிமக்கள். நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஆனால் என் நேஷனாலிட்டி தமிழ், உங்க நேஷனாலிட்டி தெலுங்கு, உங்க நேஷனாலிட்டி கன்னடம். நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டின் குடிமக்களா இருக்கிறோம். பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இங்க நிறைந்து வாழ்றோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, வழிபாடு இப்படி எல்லாருக்கும் இருக்கு. ஒரே இனத்துக்குள்ள, நாங்க தமிழர்களுக்குள்ள ஒரே சமூகம் அமைப்புங்கிற சாதிய குடி கட்டமைப்பு, தேவர் அப்படின்னு வச்சுக்கிறோங்க, முக்குளம்னு 3 விதமான சடங்கு முறைகள் இருக்கு. கல்லர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம், மறவர் அக்கா மகளை பண்ண மாட்டோம், சேர்வார் அகமுடையர் அக்கா மகளை திருமணம் பண்ணுவோம். இங்க திருமண முறை ஒண்ணு, அங்க திருமண முறை ஒண்ணு. இங்க வழிபாட்டு முறை ஒண்ணு, அங்க வழிபாட்டு முறை ஒண்ணு. உங்களுக்கு விளங்குதா?
நாங்க ராமநாதபுரத்துல சிவகங்கையில திருமணம்னா கறி வெட்டுவோம், கிடா வெட்டுவோம். கல்லர்கள் அங்க சைவம் போடுவாங்க. இப்ப இந்த ஒரு குடிக்குள்ளேயே இவ்வளவு கலாச்சார வாழ்க்கை இந்த முறைகள் இருக்கும்போது நீ எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரே சட்டம் என் சட்டையும் உன் சட்டையுமே ஒன்னா இல்ல, என் சாப்பாடும் உன் சாப்பாடுமே ஒன்னா இல்ல. நீ காஞ்ச வரட்டி தின்ற சப்பாத்தி திம்ப, நான் அதை திங்க மாட்டேன். இது கட்டாயமா சாப்பிடுனா பல மொழி பேசக்கூடிய மக்களினுடைய நாடு இது. அந்த எல்லா மக்களினுடைய மொழிவழி தேசியங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அதனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது இதுக்கு முன்னாடி இது இருந்ததில்லை, நாம உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக, ஒரு நாடாக, ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழிவழி மாநிலங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் எழுதணும். அந்த வரைவை உருவாக்குறாங்க. அது கொடுக்கப்படுதா? உன் மும்மொழி கொள்கை நீ ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்ற, அதுல என்ன இருக்குது? என்ன இருக்குது? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த இடத்திலேயே என் பிள்ளைகளுக்கு மன முதிர்ச்சி இல்ல. தேர்வு பெற்றோர்கள் உறவினர்களை சந்திக்க முடியாம மன உளைச்சல்ல மரண முடிவுக்கு போயிடும், வாழ்க்கையை முற்று வைக்கிறதுக்கு போயிடும். இந்த சூழல்ல நீ 3ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 5ஆம் வகுப்புல பொதுத்தேர்வு, 8ஆம் வகுப்புல பொதுத்தேர்வுங்கிற 8 வயசுலதான் கல்வியிலேயே உலகத்துல தலை சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா, உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிற நாடு 8 வயசுலதான் என் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புலயே சேர்க்குது. நீ 8 வயசுல பொதுத்தேர்வு எழுத சொல்ற. ஒருவேளை என் பிள்ளை தோத்துருச்சுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சு விதை விழுந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு கல்வினாவே ஒரு கசப்பு ஏற்பட்டு அதோட அந்த வாழ்க்கை பொசிங்கிருமா இல்லையா? நான் கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். நான் கேட்கறது பொசிங்கிருமா இல்லையா? 12ஆம் வகுப்புலயே தோத்தா என் பிள்ளை தாங்க முடியலன்னா 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இத்தனை வகுப்பு என் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த பிரதமர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது, நீதிபதியா தேர்வு எழுது, அதான் இது எழுது, எல்லாம் எழுது, IAS IPS தேர்வு எழுது. இந்த பிள்ளைகளா 8ஆம் 9 எல்லாத்திலையும் தேர்வு எழுது. நீ என்ன தேர்வு எழுதுற? நீ வா, நம்ம ஒரு நீட் வைப்போம், நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும், நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு வை, ஒரு தேர்வு. உலக இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், வேளாண்மை, சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமா வச்சு இதை படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர். என்ன நான் சொல்றது? அதிக இது பண்றவன் உள்துறை அமைச்சர் அதிகமா வர்றதா? அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க. அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமை நாட்டுக்கு வந்துடும், மக்களும் நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருக்கா? நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல, படிக்கல, பார்த்து படிக்கும் போதே 18 பிள்ளை, பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரம்ங்கிறவன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது, அதை எழுது. நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றதுக்கு இல்ல தம்பி. உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்திய சொல்லுது. சின்ன சின்ன நாடுகள், சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா? என் தாய் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகை இருக்கா இல்லையா? சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா? அரபு நாடுகள்ல இருந்து வரும்போது இருக்கா இல்லையா? ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா? ஓ நாட்டுல இருக்கா? தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து நான் விண்ணூர்தியில பறந்தால் தமிழ் அறிவிப்பு இருக்கா? நீ ஒவ்வொரு தேசியனத்தின் மொழியை சிதைத்து அழித்து ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடாக்க துடிக்கிற. இது மாதிரி ஒரு தேச துரோகம், தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா நாடுகள்லையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. ஏன் 22 மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன சொல்லு? நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற, ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற. 2 வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்குருமா? அவ்வளவு ரோசம் இல்லாம ஏன்டா என் வரியை வாங்குற? ஏன் வரி வாங்குற? நீ ஏன் வாங்குற? ஒரே மொழிங்கிற இந்தி எப்ப வந்தது சொல்லு, நான் எப்ப வந்தேன்னு சொல்றேன்.
நான் உலக மொழிகளின் மூத்த மொழி. அதை நாட்டின் பிரதமரே சொல்றார். உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். நான் சொல்லல தம்பி, முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க. அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன? நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உலக மொழி ஆய்வறிஞர் எல்லாம் சொல்லிட்டான். நீ 500 ஆண்டுகளையே தொடல. அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி? எப்படி சொல்லு? எப்படி இது எப்படி எப்படி இந்தி படி இந்திய கட்டாயம் படினா எப்படி? அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பம் இல்லாத உணவை நீ வழிகட்டாயமா ஊட்டினி உள்ள தள்ளினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.